ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பிளே ஆஃப்ஸ் மேட்சஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு ஃபைனலிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு புது சாம்பியன் வரதுக்கான நேரம் வந்துருச்சு. யாருன்னா ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் தான் வந்து ஃபைனல்ஸ் நடக்க போகுது அகமதாபாத்தில். ஸோ அதையும் நம்ம பேசுவோம். அப்புறம் இந்த நடந்து முடிஞ்ச பிளே ஆஃப்ஸ் மேட்சோட ஒரு ரிவ்யூமே அப்படியே ஷார்ட்டாக சொல்லுவோம். ஓகே, இப்போ என் கூட யார் இருக்கான்னா ஷாம் இருக்கான். ஹாய்டா ஷாமு. வணக்கம் ப்ரோ. அப்புறம் ஆர்சிபி ஃபேன் சூர்யா இருக்காரு. ஹாய்டா சூர்யா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அப்புறம் நம்ம சேனலோட அனலிஸ்ட் கிஷோர் இருக்காரு. ஹாய்டா கிஷோர். ஹாய் ஹரி. ஹாய். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பிளே ஆஃப்ஸ் ரிவ்யூ போவோமா இல்லை உங்கள் ஃபைனல்ஸை பற்றி ஒரு செட்டப் பண்ணிட்டு போவோமா? ஃபைனல் இது இல்லை ப்ரோ, பிளே ஆஃப் ரிவ்யூவே பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ மும்பை ஜிடி மேட்சை பற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம். அந்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்கில் அது ஈஸியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தான், இப்போ தெரிஞ்ச விஷயம்தான். அதில் பெருசாக பேசுறதுக்காச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா மும்பை ஜிடி மேட்ச்சில்? அதான் ப்ரோ, டாப் ஆர்டர் ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டான், ஒருத்தன் மட்டும் அடிச்சிட்டு இருந்தான், வேற யாரும் அடிக்கல, தோத்து வெளியே போயிட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் ஜிடியோட கான்செப்ட். அந்த மேட்சுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், என்னன்னு சொல்லு. அதுக்கும் அடிக்கவே பார்க்கல, இவங்க பும்ரா அடிச்சனால ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இவன் ஒரே இதை சம்மரைஸ் பண்ணிட்டு போயிட்டான். சரி, ஓகே. நம்ம அந்த மேட்சை பத்தி பெருசா பேசணும்னா ஒரே ஒருத்தனுக்கு கிரெடிட் கொடுக்கலாம், சாய் சுதர்சன். இது அவனுக்கு ஒரு சூப்பரான சீசனு. இது வந்து அவனுக்கு ஒரு செம சீசனு. ஆனா அது மட்டும்தான் அவனோட ஃபேட் மாறி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கு போயிருக்காம எப்பயுமே கிஷோர் ப்ரோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு செட்டில் ஆகிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி ஷாட் ஆடி கொடுத்தா டீமுக்கு தான் லாஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் நடந்துச்சு. சாய் சுதர்ஷன் விக்கெட் போனதுக்கு அப்புறம் டீமோட மிடில் ஆர்டரே அப்படியே ஃபம்பிள் ஆகி தோத்தே வெளியே போயிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தரும் நல்லா ஆனான் ப்ரோ. ஆமா, கரெக்ட். ஆமா, அவனுக்கு கிடைச்ச சான்சஸ் அவனுக்கு ஃபுல் சீசன்ல அவ்வளோ அவனுக்கு எப்பயுமே அந்த ஒரு 2-3 சீசனா அவனுக்கு அந்த ஃபுல் ஸ்விங் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் கிடைக்கிற சான்சஸ்லாம் அவன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போது இந்தியாவோட சாண்டனர் மாதிரி போய்கிட்டு இருக்கான். போக பார்த்தா அவனையுமே எடுக்கிறானுங்க, பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லா டீமும். ஓகே, நம்ம அந்த மேட்ச்சில் அவ்வளோதான் அந்த விஷயம் இருக்குது. அப்புறம் இவங்க மேட்ச் தான் பேசணும். மும்பையும் பஞ்சாப் மேட்ச் தான் ஒரு சம மேட்சாக இருந்தது. அது மும்பை ஆர்சிபி மேட்சுமே நல்ல மேட்ச் தான், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்படி அதை நம்ம ஃபைனல் இதில் ரிவ்யூவில் பேசுவோம். இப்போ மும்பையும் பஞ்சாப் மேட்சை பற்றி பேசுவோம். என்ன மாதிரி ஒரு மேட்ச், அதாவது 9:45 ஆரம்பிக்குது. அதாவது ஓவர் குறைன்னு பார்த்தா ஓவரே குறையில, செமையாக இருந்தது கடைசி வரைக்கும். ஆனால் ஐயர் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ்ரா, எப்பா காம்ஸ்டா. அந்த பிக் மேட்ச்னா ஐயருங்கிறது. அதை பற்றி சொல்லுங்கடா, ஐயரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி. பிக் மேட்ச்னா ஐயர்ன்றது நான் இப்போதான் பார்க்குறேன். ரொம்ப அந்த ஐசிசி அதெல்லாம் தெரியாமல் இப்போதான் வந்து பார்க்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன். பட் ஓகே, சரியான இன்னிங்ஸ். நீ சொன்ன மாதிரி வந்துட்டு கேம் பிளான் கரெக்டாக இந்த டீம் என்ன பண்ணா, கேம் எடுத்துகிட்டு போயிட்டான். எனக்கு தேவை வந்து எடுத்தோன்னே அடிக்க பார்க்கல, ஒரு 15 பால்ஸ் வரைக்கும் பால் டு பால் ஆடிட்டு கரெக்டாக மேட்ச் அப்ஸ் பார்த்துட்டு டார்கெட் பண்ணி சூப்பராக விளாண்டான். அதுவும் இல்லாமல் ஜாஸ் இங்கிலீஷ் தான் அந்த ஸ்டார்ட் கொடுத்தது. அந்த பும்ரா வந்து எடுத்தோடனே அந்த மூட் ஆஃப் பண்ணது ஜாஸ் இங்கிலீஷ் தான். அது செமைய ஆரம்பித்தான். அந்த ஓவர்லேருந்து தான் அப்படியே அவங்களுக்கு என்ன, யாரை கொண்டு வர, என்ன பண்ண, ஏது பண்ணனே தெரில. அங்கேருந்து தான் மேட்ச் அப்படியே ஃபுல்லாக மாறிச்சு. எனக்கு மும்பையோட ஸ்குவாட் செலெக்ஷன்லேயே நிறைய குழப்பமாக இருக்குது. எதுக்கு திடீர்னு ரீஸ்டாப் அப்படி கொண்டு வந்தானுங்க, அதுவே எனக்கு புரியலை. என்ன அவங்க, எனக்கு தெரியல. அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? அது மட்டும்தான் இதாக இருக்கு. இப்போ ராஜ்பவன் ஒரு பிளேயர் சும்மா வச்சிருக்கானுங்க இடத்துல. அந்த இடத்துல வந்துட்டு நீ வந்து ஒரு ஸ்பின்னர் கூட கரண் சர்மா மாதிரி ஆளை கூட ஆடி இருக்கலாம். அப்படி உங்களுக்கு யூஸ் இல்லைன்னு தெரியறதுக்கு சொல்றேன். நேற்று ஆக்சுவலி பஞ்சாப்க்கு 2 மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கலாம், 2 பிளேயர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒன்னு ஸ்ரேயர் கண்டிப்பா கொடுத்தாகணும், இன்னொன்னு ஹார்திக் பாண்டியா. வந்துட்டான்டா ஹார்திக் பாண்டியாவை. ஆனா ஆமா, இப்போ நேத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப்டன்சி இந்த ஸ்குவாட்ல இருந்துமே கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தது. வந்து ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. பேட்டிங் வந்தான், 13 பால் 15 ரன்னு சூப்பரா சாப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கேப்டன்சில வந்துட்டு அஸ்வினி குமார் உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான், அவன்கிட்ட கொடுக்காம ரீஸ்டாப்ட போறான். சரி, கடைசி நீயாச்சும் போட்டு தொலையலாம் இல்ல. ஃபைனல் ஓவர் வந்து வேர்ல்டு கப்ல வந்து வாங்கி கொடுத்த ஒரு பவுலர் இப்போ ஓவரே போட மாட்டேன், மற்றவங்களதான் போட விடுவேன், நான் வந்து விக்கெட் எடுத்தா கத்த மட்டும்தான் செய்வேன் அப்படின்ட்டு இருந்தா அது கேப்டன்சிக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு தெரியல. அதுவும் ஆமா, நீ சொல்ற அந்த பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ ஆல்ரெடி உனக்கு பும்ரா இருக்கான் 4 ஓவர் போட, ட்ரெண்ட் போல்ட் இருக்கான், ரீஸ்டாப்லி இருக்கான், இது தாண்டி வந்து ஹர்திக் பாண்டியா நல்லா முடியும். ஆனா இதுவும் இல்லாம அந்த அஸ்வினி குமார் வேற எடுக்கிறானுங்க. 5 ஃபாஸ்ட் பவுலர் வந்து இந்த டீமுக்கு தேவையா கிஷோர்? 5 ஃபாஸ்ட் பவுலர் தேவையாங்கிறத விட சாண்டர் எதுக்கு டீம்ல எடுத்து வச்சிருக்காங்கன்னே தெரியலையே ப்ரோ. சும்மா ஃபீல்டிங்க்கு மட்டுமான் தான் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். என்ன பிளான் அப்படின்னே தெரியல. ஒரு ப்ராப்பர் பிளானிங்கே இல்லாம வந்து சரி என்ன பண்ணாலும் பும்ரா நம்மளை காப்பாத்தி கொடுத்துருவாருன்ற ஒரு மென்டாலிட்டியில தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்.
அதனாலதான் நீட்டா வந்து பஞ்சாப் வந்து கிளீனா வந்து பிளான் பண்ணேன். நான் யார் அடிக்கணும் பும்ராவுன்னு சொல்லிட்டு என்ன இங்கிலீஷ் ஆடின ஷாட்ல வந்து எத்தனை எல்லாமே நல்ல பால் தான் ஏறி வேற லெவலில் வராங்க. ஷாட் லெக் சைட்ல கரெக்டா வின்ஸ்விங்கர் போக கரெக்டா மிட் விக்கெட்ல அடிச்சுட்டு ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்ல 6 அடிச்சான் பாரு. 20 ரன்ஸ் நினைக்கிறேன் இந்த ஓவர்ல. ஆமா ஃபர்ஸ்ட் ஓவரே அங்கதான் ஆரம்பிச்சது. 4-6 அதான் செட் பண்ணா அவங்க பிளானே பும்ராவை இடையில கொண்டு வர வேண்டிய ஆயிடுச்சு. பும்ராக்கு வந்து 16th ஓவர் மேட்ச் இல்லாட்டி வந்து இடையில 2 ஓவர் வச்சிருந்திருப்பாங்க. பும்ராவோட பிளானே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. டீம் ஆயிட்டாங்க விக்கெட். ஏன்னா கண்டினியூஸா வந்து ரன் வந்து லீக் ஆகிட்டே இருந்துச்சு. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா மினிமம் அவங்க வந்து 10 ரன் ரேட் ஆடிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மும்பையை வந்து டாப்க்கு போகிறதுக்கு விடவே இல்லை. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் பவுலிங்லயும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு தெரிஞ்சிருச்சு எப்படினாலுமே நம்மகிட்ட வந்து ஒரு கிரேட் பவுலிங் யூனிட்லாம் கிடையாது. மினிமம் வந்து 12 ரன் 10 ரன் கொடுக்குற அளவுக்கு தான் பவுலிங் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அவன் என்ன பண்ணா நீங்க பவுலிங்லும் பாத்தீங்கன்னா 10 ஓவருக்கு 100 அடிச்சிட்டாங்க மும்பை 2 விக்கெட் கொடுத்து. ஸ்டில் 20 ஓவர் பாத்தீங்கன்னா 204 தான் அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. மும்பையும் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஃபம்பிள் ஆயிட்டாங்க. இந்த பாயிண்ட் நான் ஒன்னு ஆட் பண்றேன். என்னன்னா மும்பை இந்த அடி பழைய எப்பயும் போல ஆர்சிபி மாதிரி இந்த ஒரு பேட்டர் டிபெண்ட் பண்ணி அந்த ஸ்கையை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்க மாதிரியே இருக்கு. ரோஹித் சர்மால என்ன கேம் இதெல்லாம் இல்ல அவன் ரோஹித் சர்மா ஆன் அண்ட் ஆஃபா இருக்கானா. போன மேட்ச் 80 அடிச்சதுமே 3 கேட்ச் அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. கொஞ்சமாவது கேர்ஃபுல்லா ஆடினாரு. இன்னைக்கு இந்த டீம் ஒரு கேட்ச் விட்டான். ரொம்ப அசால்ட்டா வந்தாலே நான் ஸ்லாக் தான் பண்ணுவேன். நின்ன ஆடினாரி 10 ஓவர்ல அவன் கேம் எங்கேயோ எடுத்துட்டு போயிருவாரு. 120 அட்லீஸ்ட் அந்த ஒரு மேட்சுக்காவது நீ வந்து ஓவர் இதா ஆட வேண்டியது என்னன்னா எல்லாம் சரி. இந்த இம்பார்ட்டன்ட் மேட்ச் குவாலிஃபயர் 2ன்றது நீ கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறது தப்பு கிடையாது. அங்க பேஸ்டும் அடிச்சுட்டு தான் இருக்கா. அது இல்லாம நீ சொன்ன பிரச்சனை திருப்பி இல்ல கிஷோர் நீ சொன்ன பிரச்சனை திருப்பி வருது. ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட் ஆகிறாங்களோ ஏன்னா கடைசியில இப்ப திலக் வர்மா சூரியகுமார் டக்குன்னு விக்கெட் போயிருச்சுன்னா அப்படியே அடுத்து சாண்டர் அடுத்து உள்ள வர மாதிரி தான் இருக்கு. ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட் ஆகிறாங்க பிரச்சனை வந்து இருக்குது. அது ஏன் வந்து அவங்க இப்ப அத பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரியல எனக்கும். பினிஷர் ரொம்ப பாண்டியாவே நம்பி இருக்க மாதிரி நம்மந்து கிளிக் ஆயிட்டான். பட் பாண்டியானால இந்த சீசன் வந்து பேட்டிங்ல ஒரு ஆவரேஜ் சீசன் தான். ஆர்சிபி ஒரு மேட்ச் தவிர எடுத்து பார்த்தா வேற எந்த மேட்ச்லயும் வந்து ரொம்பலாம் கான்ட்ரிபியூட்லாம் பண்ணல. சும்மா வந்து ஏதோ ஒரு 6 அடிச்சுட்டு போறோம்னா அது ஒரு இதாயிடுச்சு டிராபேக் ஆயிடுச்சு. நம்ம வந்து அதுக்கும் இது பண்ணிட்டான். பட் இடையில ஒரு நல்ல பேட்டர் ஸ்கைக்கு அடுத்து ஒரு பேட்டர் பாண்டியாக்கு முன்னாடி ஒரு பேட்டர் இந்த பெவன் ஜேக்கப்ஸ் மாதிரி ஆளை இறக்கிக்கலான்னு சொல்லிட்டேன். சீசனும் முடிஞ்சிருச்சு. சரி விட்டுறலாம். ஆனா நம்மந்திற்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே அவன். ஏன்னா நம்ம சொன்னா செட் ஆவானா அவன் முடிஞ்ச அளவுக்கு அவன் 2-3 மேட்சாவே பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு அவன் என்ன ஒரு ஃபினிஷர் பண்ணுவானோ வந்ததுல அந்த குவிக் ஃபயர் நாக்ஸ் ஆடிட்டு தான் போனான். அவன் நம்ம குறையே சொல்ல முடியாது. நம்மந்தி எம்ஐ வந்து 2 பேட்ஸ்மேன் வச்சு ரிவால்வ் ஆகுது. ஒன்னு ஸ்கை கீழே நம்மந்தி இது இடையில வந்து கொஞ்சம் அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி ஸ்கோர் அடிக்கிறாங்க. அவ்வளவுதான். அவன் பேட்டிங்க கூட விடுங்க ப்ரோ. நேத்து எப்படிப்பட்ட இம்பார்ட்டன்டான மேட்ச். ஒரு 20 ஓவர் உள்ள நிக்க மாட்டா அப்படியா அவரு. அது வந்து நம்ம கன்ஃபார்மா அவன் அதுவுமே வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் உட்கார சொல்லிட்டாங்க. இல்ல வந்து ஹர்திக் பாண்டியாக்கும் அவனுக்கு ஏதோ சண்டை இன்னும் வந்து அதுலயே தான் நீங்க வந்து சுத்திட்டு இருப்பீங்களா என்ன ப்ரோ இது. கரெக்ட் தான். அது வந்து ஒரு பிளைண்ட் தான். ஏன்னா வந்து அவனை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேப்டன் மெட்டீரியல் வந்து வெளியே உட்கார்றது வந்து அது என்ன லாஜிக்னே புரியல. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆடுறத பார்த்தாலே எனக்கு வந்து என்னமோ அந்த ஐபிஎல்ல வந்து அவன் சும்மா வந்து கிராண்டட் பர்பஸ்க்குன்னு விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. சும்மா ஒரு மாதிரி அசால்ட்டா ஆடுறான் ப்ரோ. 5 கப் என்கிட்ட இருக்கு. இனிமே நான் ப்ரூவ் பண்றதுக்கு வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சிட்டேன். இன்டர்நேஷனல் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுல ஆடி நான் என்ன பண்ண போறேன் அந்த ஒரு இது அப்படியே அவன் பேட்டிங்லயே தெரியுது. சும்மா என்னமோ வந்து இன்னொன்னு என்ன சொல்றேன் நான் இப்படி இருக்க பிளேயரை ஓப்பனிங் இப்படி உனக்கு பவர் இருக்குல்ல 2 6 அடிக்க போறோம்னா மிடில் பாண்டியாவுக்கு முன்னாடி இறக்கி விட்டுருங்க. ஓப்பனிங்ல வேற யாரோ போட்ட வேண்டியது. பழைய நம்பர் 5ல இறக்க சொல்ற இருக்கும் போது 19-20 எல்லாம் 2 down 3 down ஆடி இருக்கா. அந்த மாதிரி ஆடிட வேண்டியதா. 19க்கு அப்புறம் தான் ஓப்பனிங் வந்தான்னு நினைக்கிறேன். அப்படியானா அப்ப கூட சிச்சுவேஷன் பிரஷர் மாதிரி வந்தா நின்னு ஆடுவான் கரெக்டா. சோ எனக்கு அது அடுத்த சீசன்ல ரீடைன் பண்ணா இதான் பண்ணணும். அப்புறம் நம்ம மும்பையை பத்தியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம பஞ்சாபோட பவுலிங்குமே நேற்று பேசணும். அவங்களுமே நேற்று நல்லா சூப்பர். எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா தான் போட்டாங்க பவுலிங். இந்த ஸ்டார்டிங்லயும் நல்லா தான் போட்டாங்க. சகலுமே டீசெண்டா தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. டாஸ் வந்து நேற்று ஒரு மேஜர் ரோல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க போடும்போது பால்ல கொஞ்சம் இந்த மூவ்மெண்ட் எல்லாம் இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸ்ல சுத்தமா மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதை பத்தி நினைக்கிறீங்கடா கிஷோர்? அதெல்லாம் இல்ல. பேட்டிங்ல 220 அடிச்சிருந்தாலே எனக்கு இன்னமும் மும்பை கேம் தான் தோணுச்சு. எனக்கு அவ்வளவு ஒண்ணு நீ சொல்ற அளவுக்கு ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்லோ பிச்சு கொஞ்சம் நின்று வந்துச்சு. அது ரெயின்னால அப்படி இருக்கதான் செய்யும். பட் அதெல்லாம் ஒன்னும் சொல்றது இல்லை. அதுல அடிச்சிட்டாங்களே 200 வந்தது இன்னும் ஒரு 20 ரன் சேர்த்து அடிச்சிருக்கலாம். பட் பஞ்சாப் பவுலிங்னு வந்து பஞ்சாபோட ஸ்ட்ரென்த் என்னது? பேட்டிங் ஹெவி டீம் தான் அவங்க. இன்னமும் அவங்க
பவுலிங்ல வந்துட்டு அவ்வளவு ஒண்ணும் இல்ல எரிக். ஹர்ஷதீப்லாம் நேத்து சும்மா ஏதோ ஷார்ட் பால் ஒரே பால் போட்டு போட்டு அடி வாங்கிட்டே இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 24 பால்ல ஒரு 18 ஷார்ட் பால் போட்டிருப்பான். பவுலிங்கும் அவங்களுக்கு ஹர்ஷதீப் அந்த மாதிரி ஒரு சில பிளேயர் வச்சு தான் ரிவால்வ் ஆகுது. பேட்டிங் சொல்றியா, கன் பேட்டிங் லைனப் 8 பேட்ஸ்மேன் இருக்காங்க. 8 ப்ராப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. 9 ஜேமிசன் கூட எடுத்துக்கலாம். அவனாலே வந்து 2 6 ஈஸியா அடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து டிஃபெண்ட் பண்ணிட்டா நீ சேஸ் பண்ணிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் பஞ்சாப்ட. சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம ஃபைனல் மேட்சுக்கான ஒரு ப்ரிவியூக்கு வருவோம். ஆர்சிபி பஞ்சாப். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஹெவி. ஆனால் என்னன்னா அங்கே ஆர்சிபிட்ட வந்து கொஞ்சம் பவுலிங் வந்து பஞ்சாபோட கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது. சரி கிஷோர், ஃபர்ஸ்ட் உன்னோட இதை சொல்லு. என்ன ரெண்டு டீம்ல என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஹானஸ்டா சொல்லணும், டீம் ஸ்ட்ரென்த் படி பார்த்தா பேட்டிங் ஓகே, ரெண்டுமே ஈக்குவல் அப்படிதான் சொல்லுவேன். ஓரளவு டெப்த்னு பார்த்தா பஞ்சாப் இருக்கு, பட் ஸ்ட்ரென்த்னு பார்த்தா ஈக்குவல்னே வச்சுக்கலாம். பவுலிங் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்சிபி கொஞ்சம் அகேடா தான் இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க 5 பவுலர்ஸுமே வந்து கன்மார் இருக்காங்க. ஹேசல்வுட் வந்தனால சொல்றேன். ஹேசல்வுட், புவி, ஆஸ்தேயால். புவி போன மேட்ச் ஃபுல்லா ஆடினானா கொஞ்சம் கால் 2 ஓவர் போட்டான். 2 ஓவர் 5 ரன் என்னமோ கொடுத்து ஒரு விக்கெட் பிரப்சிமரன் விக்கெட் எடுத்து அவர் ரோல் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பவுலிங்ல தான் ஆர்சிபி கெட்ஜ் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பஞ்சாப் பேட்டிங் வர்சஸ் ஆர்சிபி பவுலிங் திருப்பி அதேதான். ஸோ இந்தாட்டி சாம் சொல்றான்னு இல்லையோ, நாளைக்கு கோலி வந்து as a point to prove தான். ஸோ எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டான். ஸோ இதுக்கு மேல சூர்யா நீ என்ன சொல்ற, என்ன நினைக்கிற? அமைதியா இருக்கியாடா ப்ரோ? நான் வந்து எங்க டீமுக்கு பவுலிங் ஸ்ட்ரென்த் பிளஸ் வந்து இன்னொரு ஃபேக்டர் வந்து ஆட் பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் ஆட் பண்ணுவேன். நமக்கு வந்து நாளைக்கு வந்து யார் வேணா ஜெயிச்சு கொடுக்கலாம் ப்ரோ. எங்க டீம்ல வந்து இப்போ நீ எவன் வேணா ஸ்டெப் அப் பண்ணலாம். நாளைக்கு மயங்க் அகர்வால் ஸ்டெப் அப் பண்ணலாம், திடீர்னு ரொமாரியோ ஷெப்பர்டு, லிவிங்ஸ்டன் அடிக்கவே இல்லை. நாளைக்கு அடிச்சானா கோடி புண்ணியம். நாளைக்கு இருக்கவே மாட்டானே அவன் தான். ஏன்? ஆமா, இது அப்படியே கேக்குறேன். ஆர்சிபி என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு நாளைக்கு மேட்சுக்கு? நாளைக்கு டிம் டேவிட் டிம் டேவிட் ஃபிட்டா இருந்தானா டிம் டேவிட் டைரக்ட் என்னன்னா அதுக்கு யோசிக்கிறேன் கூட ஃபீல்டிங் கண்டிப்பா யோசிச்சிருவேன். அகமதாபாத் கிரவுண்ட் லாங்கா நிப்பாட்டுறதுக்காக நான் யோசிச்சு ஆளு சும்மா கன் மாதிரி நிப்பாட்டி கையை தூக்கிட்டு ஒரு சேஞ்ச் தான் லியாம் லிவிங்ஸ்டோன். பஞ்சாபுக்கு அவங்க என்ன அந்த வைசாக் விஜயகுமார் அந்த இம்பாக்ட் பிளேயர்ல வேணா ஸ்வாப் பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அதே ஸ்குவாட்ல தான் போவாங்க பிபிகேஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆனா கோலிக்காக பிரார கொண்டு வரலாம் மேபி. ஆனா பிராருமே பாக்குறேன் ஓகே, அவன் டீசெண்டா தான் போறான். அந்த விக்கெட் டேக்கிங் வந்து இந்த சீசன் அந்த வட்டம் அவ்வளவு இல்லன்னு நினைக்கிறேன் பிரார்ட்ட. ஆர்சிபி கூட இருந்துச்சு, பட் நீ இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஆர்சிபி கூட அவன் அவ்வளவு த்ரெட்டாவே இருந்ததே இல்ல. இந்த சீசன் வந்து 2 மேட்ச்மே அடிச்சு போட்டாங்க. நடந்த 3 மேட்ச்மே அடிச்சாங்க ஹார்ப்ரீத் பிரார. எடுத்துட்டு போலாம் ப்ரோ. ஏன்னா ஆர்சிபி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸே கிடையாது பாண்டியாவை தவிர. சோ அது ஒரு சேஞ்ச் வேணா பஞ்சாப் பண்ணலாம். ஆனா வந்து பஞ்சாப் வந்து அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஃபியர்லெஸ் மட்டும் தான், அதே பேட்டிங் தான். அன்னைக்கு ஆர்சிபி கூட அந்த 100 ரன் அவுட் ஆகும்போது என்ன பேட்டிங் ஆனாங்களோ அதே தான் இப்பயும் ஆடுவாங்க. ரன்ஸ் வருதா இல்லையா, அது விக்கெட் ஆகுதா, அந்த லக் யாருக்கு இருக்கோ அவதான். பஞ்சாப் வந்து ஃபைனலு இப்படி பொறுமையா ஆடணும். ஏன்னா அவங்க சூர்யா சொன்ன அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு ரோல் இதுதான். அடிச்சுதான் பிரியன் சரி அடிக்கதான் போறான், பெப்சி எல்லாருமே அடிக்கதான் போறாங்க. தான் எனக்கு கீன்னு எனக்கு தோணுது வின் ஆகிறதுக்கு. நேல் வதியரா இந்த வருஷம் அவனுக்கு லக்குன்னு சொல்லலாம், பட் அவன் அந்த அளவுக்கு ஆடவும் செய்யறான். அதுதான் கேம் பிளே இருக்கு ப்ரோ. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் கேம் பிளே இருக்கு. சோ அவனை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். பேக்கப் பண்ணி ரீடைன் பண்ணி கூட வைக்கலாம் பஞ்சாப். ஓகே. அப்ப இந்த பெப்சிம்ரேட்லாம் பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 1ல அவுட் ஆறதுக்கு முன்னாடி 2 பால் கூட இறங்கி அதே பால் மாதிரி 4 அடிச்சிருப்பான். அதேதான். ஆனா திருப்பியுமே வந்து நீ 3ஆவது தடவையுமே நீ இறங்கி அடிக்கணும்னு எந்த அவசியமே இல்ல. உனக்கு ரன் வந்துருச்சு, இப்பதான் வந்தா பிரியன் சாய் அவுட் ஆயிருக்கான். சோ அந்த ஃபேக்டர் தான் வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓவர் அக்ரெசிவ் ஆடுறாங்க கரெக்டா. ஆனா அதை மாத்த மாட்டாங்க. 100% நாளைக்கு மாத்த மாட்டாங்க. நாளைக்கும் அதே தான் நடக்கும். ஓவர் அக்ரெசிவ் அப்ரோச் தான் அவங்க கிட்ட. சரி, பேட்டிங் எந்த டீமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அதான் 9 பேட்ஸ்மேன் வச்சிருக்கும் போது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. அக்ரெசிவ் தான், அல்ட்ரா அக்ரெசிவ் தான் ஃபுல்லா. மீட் ஆகுது பாருங்க. செமிஃபைனல்ல ஸ்ரேயஸ் ஐயர் ஜெயிச்சு கொடுக்குறான். அகமதாபாத்ல ஃபைனல் வருது. ஆப்போனன்ட் ஆஸ்திரேலியன் பவுலர் இருக்கான். ஒன்னும் வருத்தப்படாதீங்க, பாத்துக்கலாம். எனக்கு வருத்தப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன கேட்டேன் எனக்கு யார் ஜெயிச்சீங்க இல்ல எனக்கு என்ன நான் ஏன்டா வருத்தத்துல இருக்கணும். எனக்கு யார் ஜெயிச்சாலுமே எனக்கு ஓகே தான். எனக்கு வந்து ஒரு நியூ சாம்பியன் இருக்குன்னு எனக்கும் கொஞ்சம் ஹாப்பி தான். சரி, கடைசியில இவங்க ஜெயிச்சா ஜெயிக்க கூடாது, ஜெயிச்சா சரி அப்படின்னு சொல்லி ஏத்துட்டு போக வேண்டியதான். அதாவது கொஞ்சம் மனதாறுதலா. ஒன்னும் பயப்படாதீங்க. 5x5 ரூம் கட்டிட்டு இருக்காங்களாமா. 5x5 தான் கட்டிட்டு இருக்காங்க ரூம் கப் வைக்கிறதுக்கு சின்ன சாமியில.
இதுல தயவு செய்து கட் பண்ணிடுறீ. வாய்ப்பே கிடையாது. bro, எப்படா இப்படி பேசுறானுங்க எனக்கு சத்தியமா தெரியல bro. கான்பிடன்ஸ் வேணும் சூர்யா. பயப்பட மட்டும் கூடவே கூடாது. நாளைக்கு அவங்க 300 ரன் அடிச்சாலும் சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல போனா நம்மளால நீ ஜெயிக்க முடியும். 300 ரன் அப்ப கொடுப்பேங்கிற இன்டென்ஷன்ல வரையா? எனக்கு புரியலையே. என்ன இன்டென்ஷன்ல வந்தாலும் ஜெயிக்கணுங்கிற இன்டென்ஷன் மட்டும் தான் இருக்கணுங்கிறேன் நான். ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நீங்களே எப்பவுமே கேள்வி கேட்டிருக்கீங்க. எந்த சரி டீம் கேளு. ஜெயிச்சா ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுக்கு எந்த டீம் ஜெயிக்கணும்னு ஆசை அப்படிங்கறத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ரெண்டு டீம் ஜெயிச்சாலுமே எனக்கு ஓகே தான்டா. டீம் வைஸ் எனக்கு ஓகே தான். எனக்கு எப்பயுமே வந்து ஆர்சிபி அந்த எந்த டீம் மேல ஹேட் கலந்ததே கிடையாது. சரி இந்த சரி fans இதெல்லாம் நீ மேல தான் பேசாத hate. போதும். நான் என்ன கேக்குறேன் உனக்கு வந்து சரி நீ சொல்லு எந்த டீம் ஸ்ட்ரென்த் என்ன நினைக்க நீ ஒர்க்கா சொல்லு ஃபைனல்ல எந்த டீம் ஸ்ட்ரென்த் எது என்ன ஜெயிக்கும் கேட்டேன்னா வந்து ஆர்சிபி தான். ஏன்னா வந்து அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளீட் யூனிட் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்னதான் வந்து ஏன்னா ஏன்னு சொல்றேன்னா இப்போ சிஎஸ்கே நான் வந்து சிஎஸ்கே நிறைய இதை பார்த்துருக்கேன். எப்பப்பெல்லாம் சிஎஸ்கே சக்ஸஸ் ஆகுதோ அப்போ ஒவ்வொரு மேட்ச் அப்பயும் ஒவ்வொரு மேன் ஆஃப் த ஒவ்வொரு மேட்ச்க்கும் ஒவ்வொருத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதே ஒரு சேம் டெம்ப்ளேட்டை வந்து நான் ஆர்சிபிட்ட பார்க்குறேன். இன்னும் என்ன டிஃப்ரென்ஸ்னா எல்லா வருஷமும் கோலியோடே டிபெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தோன்னா அதாவது கோலி வந்து ஒன் ஆஃப் த பிளேயர். நான் எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எல்லாருமே மேட்சை வந்து நாங்கள் சேவ் பண்ணிட்டு கூப்பிட்டு போங்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் வந்து எனக்கு என்ன இது வந்து ஒன் ஆஃப் த இது ஒரு சூப்பரான சான்ஸ் ஆர்சிபிக்கு, ஒரு பெஸ்ட் சான்ஸ் டு வின் த ட்ராஃபி. இதை மட்டும் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணியே ஆகணும். இதுலயே பண்ண முடியலன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. அது நீங்களும் ஒத்துப்பீங்க. ஏன்னா இதை மாதிரி ஒரு பெஸ்ட் ஒரு 11 வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாப்ல பிளேயர் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் நீயே சொல்லு எத்தனை மேட்ச் வச்சிருக்காங்க, என்னைக்கு யார் அடிப்பா நீ சொல்ற ஒரே பாயிண்ட் தான், என்னைக்கு யார் அடிப்பாங்கன்னு உனக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஆர்சிபி அவுட் அண்ட் அவுட் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. பட் எனக்கு தெரில பஞ்சாப் வந்து வந்தா இப்படி தான் ஒரு மேட்ச் போக்குறாங்க, திடீர்னு ஒரு மேட்ச் வரானுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ். ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு வந்து ரெக்கவரி டைம் இல்ல. ஏன்னா நேத்து மேட்ச் ஆடிட்டு திரும்ப நாளைக்கே மேட்ச் ஆடணும். மொத்தமே ஒரு 36 ஹவர்ஸ்க்குள்ள தான் வந்து அவங்களுக்கு டைமிங்கே இருக்கு. அது வேற அன்பார்ச்சுனேட்டா முடியறதுக்கே 2:30 மணி ஆயிடுச்சு ப்ரோ. நைட் அவன் திருப்பி ஹோட்டல் போய் காலைல 5 மணி ஆயிடும். ஓகே அப்படி பார்த்தா நமக்கு தான் கடைசி மேட்ச் முடிச்சு குவாலிஃபயர் 1 ஆடணும் 100 ரன்னுக்கு அவங்க ஆல் அவுட் ஆகலையா. சரி இதெல்லாம் ஓகே. பட் நாளைக்குலாம் ஹரி ரெண்டு டீமுமே ஃபுல் ஹங்கிரியா இருப்பாங்க ஹரி. அது ஃபார் ஷூர். ஃபேன் பேஸ்னால ஆர்சிபி கொஞ்சம் அடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறோம். பட் பஞ்சாப் டீமும் அதே மாதிரி தான் இருப்பான். இதை விட்டு அவனுக்கும் பெஸ்ட் சான்ஸ் கிடைக்காது பஞ்சாபுக்கும். நேத்துலாம் பாத்தீங்கன்னா வைங்க ஸ்ரேயசர் அடிச்சு முடிச்சுட்டு சிந்தட்ட போயிட்டு நீ யாரியா ருக்மணி அப்படிங்கிறான். ஆனா அது ஒரு இதா இருந்துச்சு. அந்த இந்த மேட்ச் தோத்துட்டு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து பேட்டில் தான் லூஸ் பண்ணோம், அது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு பாப்போம் என்ன ஒரு மனநிலையில வந்து வீடியோ பண்ண வரீங்க. ஏதாவது தப்பா மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த வடிவேல் இந்த மாரிமுத்து டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஐயோ 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 அப்படின்ட்டு டிஸப்பியர் தான் நானா. சரி ஓகே, சரி நாங்கள் எங்கள் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நாங்கள் பாயிண்ட் சொல்ல பண்ணிட்டா நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஓகே, நாளைக்கு இந்த வந்து ஃபைனல்ஸ் நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபைனல் முடிச்ச உடனே நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். வீடியோ பார்க்குறதுலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் எழுதி பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலோட ரிவ்யூவில் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ், பை சொல்லுங்கடா. பை கைஸ். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க, பஞ்சாப் ஃபேன்ஸ் ப்ரே பண்ணுங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரே பண்ணீங்க. இதோட அர்ச்சனை வச்சுட்டு வாங்க.